சோள இட்லி நல்லா சாஃப்டாகவும் சோள தோசை நல்லா மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் போல் சோளம், 1 கப் அளவுக்கு ரைஸு, 1/2 கப் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறி வந்த அரிசியையும் சோளத்தையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நிறைய குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். புளிச்ச மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். கடைசல் இட்லி ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 2 தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இதை எடுத்து வச்சிருவோம். தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்க தோசையும் சூப்பராக ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.